ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வைஷு மோமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி. ஏன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மந்த்க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸு ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பட் இனிமேட்டு நான் வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், எனக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு. நானும் என்னோடய தங்கச்சியும் போர் அடிக்குதுன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா இங்கே மாதாவரம் பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இது மாதாவரம் ஹார்டிகல்ச்சர் பார்க். இங்கே நிறைய செடி மரங்கள் தான் நிறைய இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி மான்லாம் வச்சுருந்தாங்க. வாக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இயற்கையோட சில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வரலாம். ஸோ நாங்களும் ஒவ்வொரு செடியாக பார்த்துட்டு அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கல. ஏன்னா செம்மையாக கால் வலிச்சது. ஏன்னா பெரிய ஒரு இடமா இருந்துச்சு. இது பெரிய ஒரு பார்க். இது நாங்கள் கொஞ்ச நேரம் மட்டும் கொஞ்சம் தூரம் மட்டும் தான் சுற்றி பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் நாங்கள் போட்டிங் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செடியெலாம் வளர்ந்துருந்துச்சு. இது தானாகவே இப்படி வளருதா இல்லை கட்டிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி நானும் அங்கேயே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ கிளம்புற பக்கம்தான் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பனை மரத்தில் எமோஜிஸாக இருந்துச்சு. வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா எமோஜிஸும் இந்த பனை மரத்தில் தான் இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. அதில் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மயில் தான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தாமரைக்குளம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் மாதாவரம் பார்க்குக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதோட நம்மளோட மினி vlog முடியுது. உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டெல் பாய் ஃப்ரம் வைஷு.